சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே எழுத்தாளர் ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். வளமான விழுப்புரம், வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன். கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம். நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம். ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும். தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவிலூர் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதை சாதிக்க வேண்டியவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் 21 லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு 5 லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன. அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான். இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள். அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார். இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு, விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எழுச்சி தமிழருக்கு வரவேற்பை வழங்கிய நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் பெண்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூவ் பண்ணுங்க. நேரம் இல்லை. உங்கள் சின்னம் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இதோ இருகரம் பறையிசை குழு நேரா வந்து ஜெயங்கொண்டான் போயிடுங்க. பறையிசை குழு நேரா ஜெயங்கொண்டான் 4 ரோடு போயிடுங்க. சீக்கிரம் முடிக்கணும், நேரம் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் ஜெயங்கொண்டா போய் ஆகணும். நமது சின்னம் கூட்டமா இருக்கு, சத்தம் நமது சின்னம் தேசப்பாவின் அருளை பெற்ற சின்னம் உங்கள் சின்னம். அகிலேஸ்வரம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பெருத்தவர் பெருங்குடி மக்களே, உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக
கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி இருந்ததை நாம் அறிவோம். மோடி மீண்டும் பிரதமரானால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டுமல்ல, இந்துக்களுக்கே பாதுகாப்பு இருக்காது. அவ்வளவு நிறைந்த ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தியவர் மோடி. அவர் கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சிக்காகத்தான் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார். இது நாட்டு மக்கள் நன்கு அறிவோம். எனவே மோடி ஆட்சி கூடாது, ராகுல் அரியணை ஏற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் முத்திரையிட வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு இந்த இயக்கம் தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவித்து உங்களுடைய எழுச்சி விழுந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், அகிலேஸ்வர மக்களின் சின்னம் பானை சின்னம், அகிலேஸ்வர மக்களின் சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். வாக்காள பெருங்குடி மக்களே, நடைபெறவுள்ள தேர்தல் மதவாதத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கிற யுத்தம் போர். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். உங்களில் ஒருவரால் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னத தலைவன், பேராளி தலைவன், எழுச்சி தமிழர் அம்மா பானை சின்னம் 4வது இடத்துல இருக்கும். பானை அண்ணன் படம் இருக்கும். வயசான பாட்டிகளை 4வது இடத்துல இருக்கும். பானை சின்னம் அண்ணன் படம் இருக்கும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை, 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 பானை. விவசாய பெருங்குடி மக்களின் சின்னம் பானை. விவசாய கடன் ரத்துபடி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாற்றணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை. 5 பவுன் நகை 50,000 ரூபாய்க்கு சொசைட்டில கடன் நகை வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வச்சா உங்களை நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க? நாங்க இத்தனை வருஷமா வந்து ரெட்டாளைக்கு நாங்க செஞ்சோம். ரெட்டாளைக்கு செஞ்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து மோடி வந்து அடிச்சு கொண்டு ஆளு வச்சு கொண்டுட்டாங்க. நாங்க பச்சரிசி வாங்கி திங்கிறவங்க கிராமத்து மக்கள் எங்களுக்கு தான் தெரியும். 10 கிலோ 1 வருஷம் மண்ணெண்ணெய், 1 மாசம் மண்ணெண்ணெய் வாங்கினா 4 மாசம் மண்ணெண்ணெய் வாங்கினா மண்ணெண்ணெய் இந்த வருஷம் நாங்க எல்லாருமே பானைக்கு தான் நாங்க ஓட்டு போடணும்னு ஒரே ஆட்சி. நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்யல? ஜெயலலிதா மாதிரி சேர்ந்து ஓட்டு கேட்க வரணும்ல. செய்யாம போயிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து ஓட்டு கேட்க வருவீங்கல்ல. என்ன செய்வீங்க? நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க பார்க்கலாம். என்ன செய்றீங்கன்னு. என்ன செய்யணுமா? எங்களுக்கு பச்சரிசி போடுறாங்க. பச்சரிசி இருக்க கூடாது. எங்க போனாலும் விவசாயிக்கு மரியாதையே இல்ல. எதுக்கு? மரியாதையே இல்ல. யார் பார்த்தாலும் போய் பேங்க்ல பண்ணலாம். போய் கொஞ்ச நேரம் நில்லு, போய் கொஞ்ச நேரம் நில்லு. எதுக்கு இருந்தாலும் மரியாதைன்றதே கிடையாது. நாங்களாம் கிராமத்து பாரு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? உங்களுக்கு ஆட்சி ஓட்டு போட்டு நாங்க எதுக்கு கஷ்டப்படணும்? 20 கிலோ அரிசி போடுறாங்க. அதுல 10 கிலோ அரிசி தான் பச்சரிசி. 10 கிலோ புழுங்கரிசி வாங்கி தின்னு எத்தனை நாளைக்கு நீங்க உயிர் வாழ்வீங்க? பச்சரிசி வந்து சாப்பிட்டா எங்களுக்கு வயிற்று வலிக்குது. சாப்பாடு நாங்க எப்படி ஓட்டு எப்படி போடுறோம்? ஓட்டு போட முடியும்? அன்பார்ந்த தோழர்களே, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தோழர்களே, முன்னணி பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிரச்சாரம் செய்வதற்கான கடைசி நாள். மாலை 5 மணியோடு பிரச்சாரம் நிறைவடைகிறது. 1ஆம் தேதியிலிருந்து நான் நேரடியாக மக்களை சந்திக்கிற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு 16வது நாள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும்
குறிப்பிட்ட சில ஒன்றியங்களில் குறிப்பிட்ட சில கிராமங்களுக்கு மட்டும்தான் என்னால் பயணிக்க முடிந்தது, மக்களை நேரில் சந்திக்க முடிந்தது. பாதிக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு என்னால் வர இயலவில்லை. அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் வீதி வீதியாக வர வேண்டும் என்று ஆர்வத்தின் மிகுதியால் நம்முடைய தோழர்கள் பல பகுதிகளில் கட்டாயப்படுத்தியதால் திட்டமிட்டவாறு அனைத்து ஊராட்சிகளுக்கும் என்னால் பயணிக்க இயலவில்லை. இன்று பிரச்சாரம் முடிவடையக்கூடிய நிலையில் காலையில் நம்முடைய அண்டை தொகுதியான பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திருமிகு பார்வேந்தர் அவர்களுக்கு ஆதரவாக நான் பெரம்பலூர் நகரத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். அதை முடித்துக்கொண்டு ஆண்டிமடம் ஒன்றியத்தில் சில ஊராட்சிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு ஜெயங்கொண்டம் நகரத்தில் 5 மணிக்கு முடிக்க இருக்கிறேன். ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்னம் ஆகிய இந்த 3 தொகுதிகளிலும் பாதிக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் நேரில் வந்து மக்களை சந்திக்க இயலாமைக்கு மீண்டும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்கோவில் 60% அளவில் பிரச்சாரத்தை நான் நேரிலே மக்களை சந்தித்து செய்ய முடிந்தது. பெரும்பாலான பகுதிகளில் என்னால் மக்களை சந்திக்க இயலவில்லை. அந்த வட்டாரத்தை சார்ந்த இயக்கத் தோழர்களும் கூட்டணி கட்சி நண்பர்களும் வாக்காளர் பொதுமக்களும் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஒரு நல்ல நோக்கத்திற்காக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியின் வெற்றிக்காக நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நானும் ஒரு வேட்பாளர் என்கிற முறையில் இந்த 15 நாட்களுக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் என்னால் மற்ற தொகுதிகளுக்கு செல்ல இயலவில்லை. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் தளபதி அவர்களோடு வடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மட்டும் நான் பங்கேற்றேன். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்டை தொகுதி என்கிற முறையில் இன்றைக்கு பெரம்பலூரில் மட்டும் உரையாற்றுகிறேன். நம்முடைய கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்காக விழுப்புரம் தொகுதியில் ஒரு நாள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த 16 நாட்களில் ஒரு நாள் விழுப்புரம் போக மிச்சம் 15 நாட்கள். இதிலும் நான் ஒரு தலைவர் என்கிற முறையில் தினந்தோறும் காலையில் ஏராளமான தோழர்கள் நான் தங்கியிருக்கிற இடத்திற்கு வந்து என்னை சூழ்ந்து கொள்வதால், வெளி ஊர்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து வாழ்த்து சொல்வதற்காக, நன்கொடை அளிப்பதற்காக காலையிலேயே வந்து சூழ்ந்து கொள்வதால் என்னுடைய பிரச்சாரம் தொடங்குவதே 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தாமதமாகிவிடுகிறது. 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ய இயலாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் கூட 11 மணி வரையில் வண்டியில் ஏறாமலேயே, ஒலிபெருக்கியில் பேசாமலேயே மக்களை சந்திக்கிற சில நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கேற்க முடிந்தது. என்னுடைய இயலாமையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும். நேரில் வந்தாலும் வராவிட்டாலும் என்னை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நான் பொது வாழ்க்கைக்கும் புதியவன் இல்லை, இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் புதியவன் இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை. அனைத்து சமூகத்தின் நலன்களுக்காக பாடுபடக்கூடியவன். என்னை நெருக்கமாக இருந்து என்னோடு உரையாடக்கூடியவர்கள், என்னோடு களமாடக்கூடியவர்கள் அனைவரும் மிக நன்கு அறிவார்கள். அரசியல் ஆதாயம் கருதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நான் எதிரானவன் என்பதை போன்ற தோற்றத்தை 2001 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் இருந்தே ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிற இயக்கம்தான் இப்போது நான் அனைத்து சமூகத்திற்கும் எதிரானவன் என்பதை போன்ற ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு எதிராகவே அதை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். சாதியின் பெயரால் ஒரு வன்முறையை தூண்டி அதன் மூலம் தலித் அல்லாதவர்கள் என்பதை போன்ற ஒரு உளவியலை இங்கே கட்டமைக்க முயற்சித்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு நாம் இந்த களத்தில் மிகவும் எச்சரிக்கையாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் நன்கு அறிவார்கள். அனைத்து தரப்பு சமூகத்தினருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சமூக கட்டமைப்பில் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்க்கிற ஒரு இயக்கம் என்பதை தவிர குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிராகவோ குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராகவோ
ஒரு நாளும் செயல்பட்டதில்லை, எப்போதும் செயல்படாது. இதை அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காலம் இதுதான் உண்மை என்பதை உணர்த்தும். எனவே அனைத்து தரப்பு பொதுமக்களும் வாக்காளர் பொதுமக்கள் யாவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். வர இயலாத பகுதிகளை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளும் பொதுமக்களும் பொறுத்திருக்க வேண்டும். அதிமுக தரப்பில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குக்கு இவ்வளவு ரூபாய் என்று பணம் கொடுத்திருப்பதாக, பட்டுவாடா செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பணத்துக்காக வாக்குகள் மாறும் என்கிற நிலை இனி வரலாற்றில் இருக்கக்கூடாது. கொள்கைக்காக, உண்மையான உழைப்புக்காக, நேர்மையான அர்ப்பணிப்புக்காக வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய வரலாறு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவாக வேண்டும். சிதம்பரத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அது நடைமுறைக்கு வந்தாக வேண்டும். நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய அளவில் எவ்வளவு பாதிப்புகளை அனைத்து தரப்பாருக்கும் ஏற்படுத்தியது என்பதை நாம் அறிவோம். ஆகவே நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி தொடரக்கூடாது என்பதுதான் திமுக கூட்டணி முன்வைக்கும் ஒற்றை முழக்கம். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்க வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற சூளுரையை நிறைவேற்ற வேண்டும். எனவே கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் விழிப்பாக இருந்து இன்றும் நாளையும் மிக கவனமாக செயல்பட வேண்டும். வாக்குப்பதிவு நாள் அன்று அதிகாலையிலேயே மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும். மாலை 5 மணி வரையில் ஒவ்வொரு வாக்கையும் மிக புனிதமானது, அவசியமானது என்பதை புரிந்து கொண்டு 100 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடிகளால் உங்கள் எதிர்பார்ப்பை அல்லது உங்களுக்கான தேவையை என்னால் நிறைவு செய்யாமல் போயிருக்கலாம். அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் அதற்காக நாம் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது. தவறானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விடக்கூடாது. அதிமுக பாஜக என்கிற தவறான அந்த கூட்டணி நாட்டுக்கே பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் அனைவருமே நிர்பந்தத்தின் பெயரிலும் பேரத்தின் பெயரிலும் தான் கூட்டணியாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை சார்ந்த ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணி. போராட்ட களத்தில் கைகோர்த்தவர்கள் தான் இப்போது தேர்தல் களத்திலும் கைகோர்த்து நிற்கிறோம். எனவே நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு கருதி, ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கருதி இந்த தேர்தலில் நீங்கள் நடுவு நிலைமையோடு இருந்து நல்ல அரசு டெல்லியில் அமைய, ஒரு நல்ல அரசு தமிழகத்தில் அமைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரியுங்கள். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.